Hey guys, இப்போ டபுள் அப்டேட். ஸோ செகண்ட் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு புதுசாக ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணி வாங்கின உடனே வந்துட்டு நீச்சாவும் அவனும் சேர்ந்து ரோஸோட ஃபோன் வந்து டேமேஜாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய சிப் எடுத்து இதில் போட்டுட்டு பார்க்குறாங்க. அதில் கரெக்டாக பார்க்கையில் இப்போ இவ செட் பண்ணி வச்சுருப்பாள்ல அந்த ஒரு பார்க்கிங் லாட்டில் அவளுடைய ஃபோனை. ஸோ அந்த வீடியோவை கரெக்டாக பார்க்க அதில் அங்கே அவன் இவளை எப்படிலாம் கொடுமைப்படுத்தி எப்படியெல்லாம் திட்டி கொள்கிறான் அப்படிங்கிறது இருக்குது. கூடவே அந்த ஆடியோ ஃபைலை கேட்டு அவளை வந்து கொஷின் பண்ணுறதும் வந்துட்டு அதில் பதிவாயிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது இவன் தான் கொலைகாரன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்த உடனே ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோயினோட ஊருக்கு வந்திருக்கக்கூடிய ஹீரோயினும் சேர்ந்து அங்கே வந்து ஆல்ரெடி ஹீரோயின் அந்த ஊர்காரங்கள்ட்ட சொல்லியிருப்பா ஸ்ட்ரேஞ்சாக யாராவது இருந்தாங்கன்னா பிடிச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரேஞ்சராக ஒருத்தன் வந்து உலாவிட்டு இருக்கான்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. அவன் வேற யாரும் கிடையாது. ஹீரோ வந்து வில்லேஜ் ஹெட் அங்கிள் கிட்ட பேசும்போது ரெக்கார்ட் பண்ணுவான்ல அவன் தான். இவனும் வந்து கசனுடைய ஆள் தான். ஸோ அவனை பிடிச்சி வச்சு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோ கிட்ட வந்து கால் வருது ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. இந்த மாதிரி எங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிச்சு ரோஸோட மொபைல்ல இருந்து ரோஸை கொலை பண்ணியிருக்கிறது இந்த கசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பேசி முடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த அடியாள் கிட்ட மிரட்டான். உன் பாஸ் வந்து ஈஸியாக தப்பிக்க முடியாத அளவுக்கு எவிடன்ஸோட பக்காவாக மாட்டிட்டான் ஒரு கொலை வழக்கில். அதனால உடனே காப்பாற்றிக்கணும்னு நினச்சினா உண்மையை சொல்லிடு. அது மட்டும் இல்லாமல் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக எந்த ஒரு எக்ஸ்டென்ட்டும் போவான். அதனால நீயே போலீஸ் கிட்ட போயிட்டு சரண்டர் ஆகிட்டேன்னா அவங்க உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க, உன் உயிருக்கு ஆபத்து இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல சும்மா ஏமாத்தாதீங்க போட்டு வாங்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேட்குறான். நம்ம ஹீரோவும் சேர்ந்து அவனை ரொம்ப கன்வின்சிங்காக சொல்ல அவனும் சரி நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இன்னும் ஹீரோ கிட்ட அவங்க அம்மாக்கும் தம்பிக்கும் முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி நடிக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறான். ஸோ ஹீரோவும் ஒத்துக்கிறான். அதுக்குப்படி பார்த்தா ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வலிஞ்சு கொலிஞ்சு எல்லாம் நடிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறது எதுவுமே ஹம்சாக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹீரோயின் எப்பதான் உண்மையை சொல்வா அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மாவும் கண்ணா பின்னான்னு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அவங்க அம்மாவை சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறான். ஹம்சாவும் அதான் இப்போ இங்கே யாரும் இல்லைல்ல அப்புறம் எதுக்கு ரொம்ப நடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை கடிஞ்சிட்டு இருக்கா. ஹீரோட கசன் இப்போ அந்த அடியால வந்து சந்திக்கிறான். ஸோ எதுக்கு நான் ஃபோன் போட்டால் எடுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடிச்சிட்டே இருக்க. இல்லை கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஊர்க்காரங்க எல்லாருக்கிட்டையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் உருட்டி மிரட்டி லேண்ட் எல்லாத்தையும் உங்கள் பேரில் எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்க எல்லாம் ஃபேக்கான பேப்பர்ஸ் ஹீரோ ரெடி பண்ணதுங்கிறது தெரியாமல் கசன் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹாப்பியாக கிளம்பி போகிறான். ஆஃபீஸ்க்கு மீட்டிங் வைக்கிறப்போ அங்கே வந்து இவன் இதை அனௌன்ஸ் பண்ணுறான். அதாவது லேண்ட் எல்லாமே தன்னோட கைக்கு வந்துருச்சு, அதனால இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களாம் உடனே வந்துட்டு அவனை பாராட்டத்துக்காக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜாப்பனீஸ் கிளைண்ட்டுமே ஹீரோ தான் பெஸ்ட்டுன்னு நினச்சேன், கடைசியில் நீயும் வந்து அவனை விட பெஸ்ட்டாக தான் இருந்துட்டு இருக்க, சொன்ன தேதியில் கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் ஹீரோயின் அப்புறம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்ல 3 பேரும் அங்கே உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த கசனும் வந்து அவங்களை கொஞ்சம் டான் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்கள் ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண வரல, அதுக்கு பதிலாக இந்த கம்பெனியோடைய சிஇஓ பற்றி கொஞ்சம் பேசுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்க அவன் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் சிஇஓட லட்சணத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை ப்ளே பண்ணுறாங்க. அதில் பார்க்கையில் இப்போ இந்த அடியால் இருந்தான்ல இவன் கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தானே அவன் தான் சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து இந்த மாதிரி கசனுடைய பேச்சு கேட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன், இந்த ஊர்க்காரங்களை அடித்து மிரட்டி எல்லாம் நிறைய பேரை வந்து ஏமாற்றி தான் லேண்டெல்லாம் வாங்கியிருக்கோம், அதனால என்னை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னோட அடியாட்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க எங்கள் கூட, அவங்க எல்லாரையும் இவன் வந்து கொலை பண்ணிட்டான். அது எப்படி நடந்துச்சுன்னா என்கிட்ட ஒரு நாள் கால் பண்ணிட்டு கார் வேணும் அவசரமானு கேட்டான், நானும் நம்பர் பிளேட்டே இல்லாத மாதிரி வேணும்னு கேட்டதுனால ரெடி பண்ணி கொடுத்தேன், அதே காலை ஏற்றி அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டான். இப்போ அடுத்ததா இந்த லேண்டையும் வந்து கைப்பற்றதுக்காக நிறைய பேரை கொல்ல கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல அடுத்த வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. அதில் பார்த்தா ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் முன்னாடி இருப்பாள்ல குழந்தைய காரணம் காட்டிட்டு அவன் தனக்கு வேலை கொடுத்தான், ஹீரோவுடைய பாஸ்வேர்டை திருடி கொடுக்க சொன்னான், அது மூலமாக ப்ராஜெக்டையே திருடிட்டான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோஸோடைய கேஸில் இவனும் அவ கூட இல்லவே இல்லை, பட் ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண சொன்ன மாதிரி போலீஸ்கிட்ட பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்னை மிரட்டி வந்து பண்ண வச்சாரு, அதுக்கும் சேர்த்து எனக்கு பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த கிளிப்பு பார்த்தோன்னா இங்கே ரோஸை வந்து இவன் கொலை பண்ணக்கூடிய ஒரிஜினல் கிளிப் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கும் செமையாக கடுப்பேறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் இதுக்கும் மேலே இவன் கூட தான் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீ ஒரு குற்றவாளியா, உன்னைய நம்பி இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவனை தடுக்க நினைக்கும் போது அவனும் அவங்க தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஸோ இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு ஹீரோவும் அவங்க ரோஸோடைய மொபைல்லேருந்து என்னெல்லாம் எவிடன்ஸ் கிடைச்சதோ அது எல்லாத்தையுமே இங்கே போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. போலீஸும் சீக்கிரமாக அவனை தேடி கண்டுபிடிக்கிறதா சொல்லிடுறாங்க. இப்போ அங்கேருந்து ஓடி போனக்கூடிய கசன் வந்து தலைமறைவாக்கிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய நீச்சா கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான், அதாவது இந்த கம்பெனியில் அவன் கிடையாதுங்கிறதுனால மக்கள் எல்லாரும் திரும்ப என்னையே சிஇஓ ஆக சொல்கிறாங்க, நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அதனால என்னுடைய இந்த ட்ரீம் ப்ராஜெக்டை நானே கையாள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இதை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல அதனால என்ன தாராளமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோட ஃப்ரெண்டோ சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான்.
நீ என்னடா கிளம்புறங்கிற, செலிப்ரேஷனுக்கு வரலையா அப்படின்னோடனே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க, நான் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் அவளை தனியாக கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்குறான். நீ என்னை டேட் பண்ணுறதை பற்றி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல, நீ இன்னும் பதில் சொல்லையே, உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னோடனே நீ என்னை அவசரப்படுத்த மாட்டேன்னு சொன்னியே, எதுக்காக இப்போ என்கிட்ட திரும்ப அந்த கொஸ்டினை கேட்குற அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. இல்லை, எதுனாலும் ஒரு முடிவு தெரியணும்ல, நான் உன்னை அவசரப்படுத்தலை, உன்னை கட்டாயப்படுத்தலை, உன்னோட முடிவு முடியாதுன்னு இருந்தாலும் நான் உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன், நான் உனக்கு ஒரு நல்ல வெல்விஷராக இருப்பேன், ஆனால் எனக்கும் உன் லைஃப்பில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு, சரி நீ அப்படி இருப்பேனா, அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கும், அதுக்கு பேர் என்ன வைப்பாங்க அப்படின்னு உடனே பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் மீடியாலலாம் வந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அப்படி நீ நானே இருந்துக்கலாம், அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே லவருக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்ல நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே சரி அப்போ நம்ம அப்படியே இருந்துப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இங்கே ஹீரோவும் நீச்சாவும் சேர்ந்து வெட்டிங் பிளானரை கூப்பிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கார்டெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டிட்டு இருக்க. அவனும் இதெல்லாம் சரியில்லை, வேற செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் வேற ஒன்று சூஸ் பண்ணுறான். அதை பார்த்தோன்னே நீச்சா வந்துட்டு முன்னாடி அந்த ஹீரோட ஃப்ரெண்டு கூட சூஸ் பண்ணும் போது அவன் எப்படி இவன் சொன்னது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்த்து இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறான். கிட்ட இருந்து ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோட கசன் அன்னைக்கு ஃபோன் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ புதுசாக கம்பெனிக்கு சிஇஓ ஆகிட்டதாகவும் பழைய சிஇஓவை போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் போட்டுட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே அவனுக்கு கோவம் வந்துடுது. பொசிஷன் கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காத, அதுக்கு நான் வேட்டு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு பிறகுதான் அந்த அடியால் இருக்கான்ல அவன் இங்கே வரான். ஸோ அப்போ அவங்க வரும்போதே வந்துட்டு ஹீரோ சொன்ன டைலாக்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்குறான், எப்படி போலீஸ் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஸோ அதுக்கு பிறகு இவனை பார்த்த உடனே இங்கே இருக்கக்கூடிய கசன் வந்து அவனை போட்டு செமையாக அடிச்சிடுறான். சார் என்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் பயந்து எல்லாத்தையும் பண்ணேன், இப்போ நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறேன் அப்படிங்கவும் அப்போ அந்த கசன் வந்துட்டு அவனோட ஃபோன் எடுத்து காட்டுறான். இது உன் குழந்தை தானே, குழந்தை இப்படியே நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்டி வைக்கிறான். ஸோ ஹீரோடைய வீட்டில் ஹீரோயின் அவனுக்காகன்னு சொல்லி நிறையா ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கும் போது ஹீரோ அவளையும் பட்லர் அங்கிளையும் கூட உட்காந்து சாப்பிட சொல்கிறான். அப்போ அவளுக்கு ஒரு ஷாக்கும் கொடுக்குறான். அவளுக்கு அசிஸ்டன்ட் வந்து இப்போ இல்லாததுனால கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக ஹீரோயினை அங்கே இந்த பொசிஷனில் ஒர்க் பண்ண சொல்கிறான். அவனுக்கு புதுசாக ஒரு நல்ல கேண்டிடேட் கிடைக்கிற வரைக்கும். ஸோ ஹீரோயின் அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு இருக்க போது தான் இதில் என்ன ஷாக் இருக்க போது நல்ல செலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோடைய ஃப்ரெண்டு வரான். ஸோ கூடவே வந்துட்டு நீ இவளை வச்சுக்கணும்லாம் அவசியம் கிடையாது, இவளை கூட்டிகிட்டு வரதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ நீச்சா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, உங்கள் ரெண்டு பேருக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பயங்கர வெறுப்பாக இருந்துட்டுருக்கு. ஹீரோயின் கிட்ட அதுக்கப்புறம் நீ போய் சீக்கிரம் கிளம்பு, நான் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இங்கே இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்ததுக்கப்புறமா வெளியில் வந்தோடனே அவன் அவளோட கையை கோர்த்துக்கிட்டு இருக்க, நீங்கள் எதுக்கு என் கையை கோர்க்குறீங்க, அதான் வெளில வந்துட்டோல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்டாக கையை பிடிச்சிக்கலாம், ஏன் இப்படி தோளில் கூட கை போடலாம் அப்படின்னு சொல்லி அவளை தோளில் கையை போட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இழுத்துட்டு போக நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்து கொந்தளிச்சிட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு ஹீரோ வந்து திரும்ப சிஇஓ பொசிஷனால் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவனை என்கரேஜ் பண்ணி வாமா வெல்கம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோவோ அதெல்லாம் தேவையில்லை, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே போதும் அப்படி இப்படின்னு ஸ்பீச் எல்லாம் டெலிவர் பண்ணிட்டு இருக்கான். அங்கே செக்யூரிட்டி கார்டோ எல்லாரையும் நிற்க வச்சுட்டு மொத்தமாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோயின் மட்டும் பார்க்குறா. அந்த பக்கமாக ஒரு கார் வந்துட்டு வாசலில் ஒதுங்குதுன்னு சொல்லிட்டு அந்த கார் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஹீரோவுடைய கசன் தான் ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்காக வர ஹீரோயின் உடனே வந்துட்டு அவனை பார்த்து கத்திக்கிட்டே ஹீரோவோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு அவனுக்கு முன்னாடி பாஞ்சிடுறா. அவளுக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல வேலை யாருக்கும் அடிப்படலை, எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோக்காக கேரிங்கா உன் மேலே புல்லட் பட்டுருச்சா, என்னாச்சு ஏதாச்சுன்னு அங்கே விசாரிச்சுட்டு இருக்கையில தான் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அங்கே நீச்சா கிட்ட நீ நல்லா இருக்கியா, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சான்னு விசாரிச்சுட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி கொந்தெழுந்து ஹீரோக்காக கேர் பண்ணிக்கிறத பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீச்சாவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஷாக் ஆகிடுறாங்க. கசன் இப்படி வேகமாக கார் ஓடிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த அடியால் கேட்குறான், இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு பதிலாக போலீஸ் கிட்ட நீங்களே போய் சரண்டர் ஆகிட்டா தண்டனையாவது குறையும்ல அப்படின்னோடனே நான் எதுக்கடா சரண்டர் ஆகணும், நான் எஸ்கேப் ஆகிறதுக்குனே பிறந்தவன் அப்படின்னு சொல்லி கண்ணை தூக்கி அந்த ஆளை காட்டுறான். ஸோ அந்த ஆள் வந்துட்டு உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கான். பட் ஆனாலும் இவன் அந்த ஆளை ஷூட் பண்ணிடுறான். அவர் இறந்து போனதுக்கப்புறமா அவரை தூக்கி காரில் டிரைவர் சீட்டில் உட்கார வச்சுட்டு அந்த காரில் பெட்ரோல் ஊற்றி அந்த காரை கண்ணுக்கு முன்னாடி எரிக்கவும் செஞ்சிடுறான். இப்போ இந்த கார் இவந்து தான் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்கல்ல. ஸோ இந்த காரில் இறந்து கிடக்கிறதும் இவன் தான் முடிவுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் இவனுடைய பிளானாக இருந்துட்டுருக்கு. அதுபடி கரெக்டாக மீடியாவில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவனோட கசன் போலீஸ் கிட்ட மாட்டிக்காமல் தப்பிச்சு போகையில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி கார் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு. அது எல்லாமே அழிஞ்சு போனதுனால அவனோட உருவம் தெரியல, பாடியை அட்டாப்சிக்கு அனுப்பியிருக்கிறதா. ஸோ அதுக்கப்புறம் தான் முடிவு தெரியும் அப்படின்ற விஷயத்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இப்போ ஹீரோ கிட்ட நீச்சா கிட்டன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது நீச்சாவும் அவன் பண்ண தப்புக்கு அவன் தன்னைத்தானே வந்து கொண்டுக்கிட்டான் போல, என்ன பண்ணுறது, அவன் வாழ்க்கை இப்படி தான் முடியணும் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோ மட்டும் என்னவோ யோசிச்சுட்டே இருக்கான். கூடவே நம்ம ஹீரோயினை பார்த்து நீ ஆளே ரொம்ப டல்லாக இருக்க, நீ போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டும் நான் அவளை கையோட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றான். அதுக்கு எதுக்கு நீ போகணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து தடுத்து நிறுத்த, அப்போ நீச்சாவும் இல்லை அவன் கூட போனால் நல்லது, அவன் நல்லா பார்த்துப்பான் அவளை, அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேரும் தான் டேட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் விட்றா. ஸோ இங்கே பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அடுத்தது ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவனும் நீ என்னை டேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு இன்னும் ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அவன் எப்படி உன் பக்கம் வந்துருவான்னு நினச்சிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, என்ன விளையாடிட்டு இருக்க அப்படின்னோடனே எனக்கு உன்னைய பற்றி நல்லாவே தெரியும், நீ அப்படி ஒரு எண்ணத்தினால தான் என்னைய வந்து அவாய்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும் அது எப்படி நீ சொல்லலாம், நீயும் நானும் ஒரே மாதிரி தானே ப்ராசஸில் இருந்துகிட்ருக்கோம், நீயும் நீச்சா வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு தானே இங்கே ஹார்ட் ப்ரோக்கனாக இருந்துக்கிட்டு இருக்க, அப்போ நீ இன்னும் நீச்சாவை லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா அப்படின்னோடனே நீச்சா எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்ன உடனே அப்போ எனக்கும் அதே ரிலேஷன்ஷிப் தான், அவன் பாஸ் நான் அவனோட வேலைக்காரி அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, கரெக்டாக அங்கே வரக்கூடிய அவங்க அம்மா இந்த டைலாக கேட்டுறாங்க. அவங்க அம்மா எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னாக்க, இங்கே ஹீரோ வந்து ஷூட் பண்ணுறதுக்காக அட்டாக் நடந்ததுனால ஹீரோவுடைய நலன் கருதி அவனை பார்க்கலான்னு சொல்லி ஹம்சாவோட பேச்சை கேட்காம இங்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினோட பேச்சை கேட்டுட்டு நீ இங்கே ஒரு வேலைக்காரியா, என்கிட்ட எத்தனை நாளில் போய் சொல்லிட்டு இருக்க, என்ன நடந்துச்சுன்னு மரியாதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கே வந்து எதுவுமே தெரியாமல் ஹீரோயினோட அம்மா கிட்ட போய் பேச, அவங்களும் அவனுக்கு பொலிச்சுன்னு ஒரு அறை விடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நீ டார்ச்சர் பண்ணால் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சியா, எத்தனை நாளாக எங்களை ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நான் யாரையும் ஒன்றும் ஏமாத்தலை, உங்கள் பொண்ணுக்கிட்ட எல்லா கண்டிஷனையும் சொல்லி அவளோட அனுமதியோட தான் நான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், அவகிட்ட எந்த ஒரு உண்மையும் நான் மறைக்கலை, அவள் வேலைக்காரியாக தான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கவும், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, எங்கள் ஊரில் இந்த பொண்ணு நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்தேன், உன்னை நிறைய வேலை வாங்கினேன், ஆனால் ஒரு விஷயம் சொல்லு, எங்கள் ஊரில் நீ என்னைக்காவது ஒரு நாள் சோகமாக இருந்திருப்பியா, என்னைக்காவது ஒரு நாள் உன் கண்ணு ஒரு கண்ணீர் வந்திருக்குமா, ஆனால் என் பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியே, என் பொண்ணு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அழுது தானே செத்துட்டு இருக்கா, அவளுடைய கண்ணீருக்கெல்லாம் என்ன மதிப்பு, அது மட்டும் இல்லாமல் நான் அவளை உன்னோட அனுப்பி வச்சதுக்கு காரணமே அவள் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறாங்கிறதுக்காகத்தான், அந்த லவ்வையை நீ இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டல அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவப்பட்டு கத்துறாங்க. இதுக்கும் மேலே உங்ககிட்ட என் பொண்ணை வந்து விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உடனே பேக் பண்ணிவிட்டு அவங்க கூடவே கிளம்ப சொல்கிறாங்க. ஹீரோ எல்லாத்துக்குமே அமைதியாக இருந்துட்டுருக்கான். அதுக்கு பிறகு ஹீரோயினும் போய் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ தான் பட்லர் அங்கிள் வந்து மீட் பண்ணுறாரு. பட்லர் அங்கிளுக்கு முன்னாடி அவளும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்பவும் போல் அவர்கிட்ட கொஞ்சம் கிண்டல் நக்கல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, திடீர்னு அவரை ஹக் பண்ணிக்கிட்டு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறா. பட்லர் அங்கிளுக்கு இதுக்கு முன்னாடி யார் கூடயும் க்ளோஸாக இல்லாதவரும் இப்போ நம்ம ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ண போகிறதா இன்டெரக்டாக சொல்லி அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பையில் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணுறான். நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு உடனே, இது வரைக்கும் நீ என் பொண்ணுகிட்ட பேசினது கஷ்டப்படுத்தினதெல்லாம் பத்தலையா, இனிமேல் என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஒரு நிமிஷமா பேசிட்டு வந்துடுறோமா அப்படின்னோடனே அத்தனை பேரும் வெளியில் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு, அம்மாவையும் இல்லை மற்ற ஊர்க்காரங்களையும் நான் பழிவாங்கிற எண்ணத்தை கைவிட்டுடுறேன், நான் போலீஸ்கிட்டையும் யாரையும் எதுவும் நான் மாட்டி விடலை, எல்லாம் முடிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், அந்த ப்ராஜெக்ட் எனக்கு நினச்ச மாதிரி நடக்கணும், அப்படி நடக்கலைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல, எனக்கு உன்னோட ஒர்க் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சதுக்கு பிறகு எங்கள் ஊர் மக்களும் உன்னைய நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க, அதனால நீ எதுவும் வந்துட்டு யோசிக்காத, அது மட்டும் இல்லாமல் நான் சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன், இனிமேல் நீ நானும் சந்திக்காமல் இருக்கிறது தானே நம்மளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. ஊருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் இவங்களை வந்து ஆக்சுவலாக ஏர்போர்ட் வரைக்கும் வந்து வழி அனுப்பாமல் கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணியும் வந்திருப்பான். அதனால் ஹீரோயினுடைய அம்மாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிரும், அவனை போட்டு தாங்குன்னு தாங்குறாங்க. அந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே அவனுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் நீ எப்போ ஊருக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஸோ இங்கே அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்துட்டு, எங்கள் அம்மாவை பார்த்து வியடாக நினச்சிடாத, எங்கள் அம்மா வந்துட்டு நீ ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, எனக்கு அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஹீரோவும் தனியாக ஹீரோயின் போனதுக்கப்புறமா பழசெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே அவளை மிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த பாட்டு முடியுது.